Hey guys, good morning. This is day 22, December 22, 2025. I just woke up. This is 9:30. 9 மணிக்கு எந்திரிச்சேன். வீட்டில் கரண்ட்டு வேறு இல்லை. நேற்றோட சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். நேற்றுன்றத விட லாஸ்ட் 1 வீக்கோட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் நேற்று கொஞ்சம் நேற்று லேட்டாக தான் தூங்கினேன். ஓரளவுக்கு ஒரு 2:30 தான் நினைக்கிறேன் தூங்கினது. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அது வரைக்கும் கரண்ட் வருமா என்னன்னு தெரில. ஸோ ஃபோன்லேயே எடிட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணிட்டு எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தான் இன்றைக்கி ரொட்டீன். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லை. நேற்றே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நாளை கழிச்சு வெனஸ்டே, இன்றைக்கி மண்டேல, ஸோ வெனஸ்டே வந்து கன்னியாகுமரி போகிறேன்னு. ஸோ அதுக்கு என்ன ஏதுன்னு இன்றைக்கே கொஞ்சம் பிளான் பண்ணணும். அது கொஞ்சம் இன்றைக்கி போகும். அது போக நாளைக்கு எப்பயும் போல் ரொட்டீனை போக அந்த வேலையும் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தா கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்னும் கரண்ட் வரல, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. சரி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லான்னு பார்த்தா முட்டை இல்லை, காலியாக போச்சு. சரி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கனையாக செஞ்சுருவோன்னு பார்த்தா கடை வந்து 11 மணிக்கு மேலே தான் திறக்குமா இன்றைக்கி, என்னன்னு தெரில. மணி இப்போ 10:15 ஆச்சு. கடுப்பாக இருக்குது. என்னடா இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சும் ஒரு வேலையும் நடக்கலேன்னு இருக்குது. ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, சிஸ்டம் ஆன்ல இருந்தாவது எடிட்டிங்கில் உட்காந்துருவேன். இப்போ ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கும் ஃபோனில் சார்ஜ் போச்சு. ரொம்ப சோதிக்கிறான், ரொம்ப சோதிக்கிறான். ஹே கைஸ், ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மீல், பாஸ்தா அண்ட் சிக்கன். இப்போ தான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் 11 மணிக்கு. வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சு முடிச்சு இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12:15 ஆச்சு. இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, கரண்ட் இன்னும் வரல இன்றைக்கி. ஆக்சுவலாக டோட்டல் ஆஃப் போல். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ மட்டும் ஃபோனில் எடிட் பண்ணிடலான் இருக்கேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ஜிம்முக்கு போயிடலான் இருக்கேன். ஆஃப்டர்நூனே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு துணியை துவைக்கலான் இருக்கேன். துணி துவைச்சி முடிச்சுட்டு அதுக்குலாம் சாயந்தரம் ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா துவைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுலாம் முடிக்க சாயந்தரம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சாப்பிட்டு எடிட்லாம் முடிச்சுட்டு ஜிம்மு கிளம்பும்போது பேசுகிறேன். மணி 3:30 ஆச்சு. இன்னும் எதுவுமே பண்ணல நான். சரி ஓகே, கரண்ட் வர வரைக்கும் ஃபோனில் எடிட் பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, நேற்று பெருசாக ஒன்றுமே பண்ணலையா, சரி எடிட் பண்ணுறதுக்கும் மூடு வர மாட்டேங்குது. ஏன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, 30% தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குலாம் சார்ஜ் போயிடும்னு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் தூக்கமாக வேறு வருது. ஏண்டா நைட்டு தூக்கம் வருன்றப்ப அப்போ தூக்கம் வர மாட்டேங்குது. சரி பகலில் எடிட் பண்ணலான்னு உட்கார்றப்ப பகலில் தூக்கம் வருது. என்ன ஐயோ எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. சரி ஓகே, எப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு ஜிம்முக்கு போகிறேன். இப்போ மணி 3:30 கிளம்புனா அப்புறம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிடுவேன் ஒர்க் அவுட்டை. 4 to 5, 5:30 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 6 மணிக்கு வந்துடுவேன். அதுக்குள்ளே கரண்ட்டு வந்துடும். ஸோ கரண்ட் வந்தோடனே 6 to 7, 8க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு 8 மணிக்குள்ளே யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே கார்டியோ பண்ண போகணும். 8 to 9 கார்டியோ பண்ணிட்டு வந்துட்டேன்னா அதுக்கு மேலே சாப்பிட்டு தூங்குறதான். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி முடிச்சிட்டோன்னா நாளைக்கும் காலையிலே ஜிம் போகலான்ட்ருக்கேன். ஏன்னா வெனஸ்டேவும் காலையில் ஜிம் போகணும். இப்போ ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக செஸ்ட் ஒர்க் அவுட் தான் போகலான்னு பார்த்தேன். ஆனால் சாட்டர்டே போட்ட ஷோல்டர் ஒர்க் அவுட்டே இன்னும் ரெக்கவரி ஆகலை. நல்லா அங்கங்கே வலிக்குது. இப்போ செஸ்ட்டு போட்டால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி லெக்கு போடலான்ட்ருக்கேன். இன்றைக்கி லெக்கு போட்டு நாளைக்கு பேக்கு போடலான்ட்ருக்கேன். அப்படியே நாளைக்கு கழிச்சு செஸ்ட்டு போகிறப்பேன். அப்படியே ரிவர்ஸு. இங்கே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரேன். I don't get what I want, I get what I need. Every single day I'm heading off to my dream, and I get everything that I damn well please. I don't give a damn if you all listening to me, cause I run it. I'm the only one that really want it. I'm the only one that's really on it. I'm just being honest, I'm just doing everything I promise, cause I want it bad enough that I'ma make it as an artist. And I know I'm not the smartest, and I know I'm not the largest, but I promise you that I'ma be the one that worked the hardest. Cause I promise you that I'm just getting started, and I promise you that my skills are getting sharper. So I'ma get charted, can't be guarded. Nah, I'm the one to get retarded. Get the party started, yeah, get the party started. Yeah, so let me get up on it, yeah. Bitch, you got me fucked up, I don't know
what's up, pour that shit in my cup. We bout to turn up, crank this shit up so loud. Sounds like we're sold out, in front of a whole crowd. We lose control now, don't take this shit too personally. Everybody got a different version of me, everybody gotta be learning from me. Everybody wanna be working with me, and I feel like there's uncertainty and urgency to find out what you wanna be. But honestly, we change our minds constantly, so stop and breathe and find out who you wanna be. ஹே காய்ஸ், நீ இப்போ 7:45. நான் இன்னும் வீடியோ எடிட் பண்ணல. 2 வீடியோ எடிட் பண்ணல. காலைலேருந்து ஒரே வாட்டி தான் சாப்பிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே எனக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு சின்னதாக லோவர் பேக்கில். லெக் ப்ரெஸ் போட்டுட்ருக்கும்போது என்னன்னு தெரில, திடீர்னு பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஆக்சுவலாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிது லோவர் பேக்கில், ரைட் சைடு லோவர் பேக்கில் கரெக்டாக. சரி, இதை இப்படியே விட்டால் சுத்தம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கையோட ஃபிசியோதெரப்பி போயிடுவோன்னு அப்படியே கிளம்பிட்டேன். ஒரு 5:30 மணிக்கு மேலே போயிருப்பேன் ஃபிசியோவுக்கு. அங்கேயே ஒரு 7:30 வரைக்கும் ஃபிசியோ ட்ரீட்மெண்ட்லேயே பண்ணிவிட்டு இப்போ தான் வரேன் வீட்டுக்கு. டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு 2 வாரத்துக்கு ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, லோவர் பேக்கை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒர்க் அவுட்டும் பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ தான் காலைல செஞ்ச சிக்கனு சாப்பிட போகிறேன். சிக்கனும் ரசமும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எடிட்டிங் ஒர்க் பண்ணணும். கரண்ட்டு இப்போ தான் வந்துச்சு, ஒரு 6:30 போல் தான் வந்துச்சு. காலைல போன கரண்ட்டு திரும்பவும் இப்போ போயிடுச்சு. அது எனக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே முடியலடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப இப்போ தான் வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பழைய உடம்பு திரும்ப வந்துருச்சு, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த இன்ஜுரி வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப சீரியஸாக பயப்படுற மாதிரி இல்லை, பட் ஒரு 2 வீக்ஸுக்கு ஸ்குவாட்ஸு, லெக் ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி லோவர் பேக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாண்டாரு. இப்போ இதில் வேறு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் கன்னியாகுமரிக்கு பஸ்ஸில் போகணும். எனக்கு நார்மலாக அப்படி உட்காந்தாலே வலிக்குது அந்த இடத்துல. எப்படி சொல்கிறது, இந்த சீட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்தாலே, சேரில் உட்கார சீட்டில் உட்காந்தாலே எனக்கு அது மாதிரி வலிக்குது. அது நின்றுட்டு இருக்கும்போது வலிக்கலை, படுக்கும் போது வலிக்கலை. அந்த மாதிரி கீழே தரையில் உட்காந்தா கூட வலிக்கலை, இந்த மாதிரி சேரில் உட்காரமோ வலிக்குது. பஸ்லனா உட்காந்துட்டே தான் போகணும் ஒரு 5-6 ஹவர்ஸுக்கு. அப்போ எப்படி இருக்க போதோ தெரில எனக்கு. நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. அதுதான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, ஓவராக புலம்பிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறேன். ஹே காய்ஸ், மணி கரெக்டாக 10:05 நைட்டு. எனக்கு ஒரு மாதிரி உடம்பு வேறு ஒரு மாதிரி சோம்பலாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. முதுகு வலி வேறு, அது நடக்கும்போது உட்காரும் போது அது ஃபீல் ஆகிட்டே இருக்கா. அது ஒரு மாதிரி, அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது என்னைய. என்னடா இவ்வளோ நாள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இதனால ஏதாவது ஆயிரமோன்னு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது உள்ளுக்குள்ளே. காலையிலேருந்து சிக்கன் சாப்பிட்ருக்கேன், வாங்கிட்டு வந்த சிக்கனை வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அந்த பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டேன் காலையில். அதுக்கப்புறம் ரசம் சாதம் சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். இன்னும் 10 முட்டை சாப்பிட்ணும், 5 எக் ஒயிட்ஸு, 5 ஹோல் எக்ஸு ப்ரோட்டீன் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் அது வேறு சாப்பிட்ணும். அது போக கார்ப் சோர்ஸ் வேறு எடுத்துக்கணும். எடுத்தால் தான் டுடே கேலரி கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் முட்டையும் காலி என்கிட்ட. என் மாமா தான் ஒருத்தர் முட்டை கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட தான் வாங்குவேன். சரி, 10 மணி ஆனால் பரவாயில்ல, அவர் லைனில் தான் இருப்பார், கடையில் முட்டை சப்ளை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த நேரம் கால் பண்ணுவோம். திரும்ப ரிட்டனு அவர் கடைக்கு வந்தால் வாங்கிடலான்னு பார்த்து கால் பண்ணால் அவரும் வர 11,500 நான் இப்போ தான் யூடியூப் வீடியோவே எடிட் பண்ண உட்காந்துருக்கேன். சரி, ஓகே, எடிட் பண்ணி முடிக்கிறதும் அவர் வர்றதும் கரெக்டாக இருக்கும். 11:30க்கு முட்டையை சமைச்சு 12 மணிக்கு சாப்பிட்டு. ஆனால் எனக்கு இப்போவே தூக்கம் வருது. இந்த வீடியோ எடிட் பண்ணோம். இவ்வளோ நாள் தூக்கம் வரலன்னு ஏங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இப்போவே தூக்கம் வருது. இப்போ எனக்கு தூங்கினா போதும்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி யூடியூப் வீடியோ எடிட் பண்ணணும், சாப்பிட வேறு செய்யணும். இது 2 நாளாக இன்றைக்கி தூக்கமும் கெட்டுருச்சு. இன்றைக்கி கார்டியோவும் பண்ண முடியாது. இன்றைக்கி இல்லை, அடுத்து ஒரு 4-5 நாளைக்கு சைக்கிளிங் பண்ணவே முடியாது. 4-5 நாள் டைம் இருக்கும். அடுத்து ஒரு 1 வீக்குக்கு, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு அடுத்த என்னால் சைக்கிளிங் பண்ண முடியாது இந்த முதுகில் ஆன இந்த இன்ஜுரினால். இட்ஸ் ஓகே, வாட் எவர் ஹேப்பன் ஐ வில் பி கீப் ஆன் கோயிங் நோ மேட்டர் வாட். நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணணும் அதை
பண்ணிட்டு தான் தூங்குவேன். அட்லீஸ்ட் கார்டியோ ஸ்கிப் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட்டு போட்டுறணும். 10 மணி ஆச்சு, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. 12 மணி ஆக. இந்த நாள் முடியறதுக்குள்ளே இன்றைக்கான போஸ்ட் நான் போட்டிருக்கணும். கேலரி கோல்ஸ் டயட்டையும் கரெக்டாக சாப்பிட்ருக்கணும். ஸோ இது ரெண்டையும் பண்ணிட்டேன்னா நான் நிம்மதியாக தூங்குவேன் இன்னைக்கு. பார்ப்போம். மணி இப்போ 11 மணி ஆயிடுச்சு. ஒரு வழியாக எடிட் பண்ணி போஸ்ட்டும் போட்டுட்டேன் யூடியூப்பில். ஆனால் தெரியுதா, இப்படியே நிற்கிது அரை மணி நேரமாக. எனக்கு வர டென்ஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் சோதனை வரும்னு தெரில எனக்கு. ஸோ ஃபைனலி போய் முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். மணி 11:45 ஆச்சு. இவ்வளோ டயர்டாக நான் என்றைக்குமே இருந்ததில்லை. 2 மணி 3 மணி தூங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இப்படி தூக்கம் வருது. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி சீக்கிரம் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தூக்கம் வருது ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு. நாளைக்கு எப்படி ஒர்க் அவுட் போக போகுதுன்னு தெரில. வெட்னஸ்டே வேறு அங்கே போகிறேன். இந்த முதுகுவலியோட 4 மணி நேரம் 5 மணி நேரம் பஸ்லேயே உட்காந்துட்டு போகணும். அது இன்னும் சிவியர் ஆயிருமா என்னன்னு தெரில. எனக்கு ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்குள்ளே போயிட்டேன். எங்கிட்ட ஒரு 10 நாள் 9 நாள் தான் இருக்குது இன்னும். இன்னைக்கு இப்படி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நான் விடுறதா இல்லை. நாளைக்கு ஜிம்முக்கு கண்டிப்பாக போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். ரிஸ்க் எடுக்கலை. டாக்டரே சொல்லிட்டாரு, நீங்கள் குனிகிற மாதிரி ஒர்க் அவுட் எதுவும் பண்ண வேணாம். நின்றுட்டு படுக்கிற மாதிரி லைக் செஸ்ட்டு பைசப் ட்ரைசப் இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். பேக் ஒர்க் அவுட்டு ரொம்ப இன்டென்ஸாக பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. பேக் அண்ட் லெக் ஒர்க் அவுட் மட்டும். ஸோ அது 2 மட்டும்தான் இருக்காது. எப்படி இருந்தாலும் அடுத்து பேக் ஒர்க் அவுட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து செஸ்ட்டு போகலான்னு இருக்கேன். வெட்னஸ்டே வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அப்போ இருக்க டைம் பொறுத்து பேக் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன் வெட்னஸ்டே. இப்போ நைட்டுக்கு வரும் இந்த 5 முட்டை மட்டும்தான். இதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே தூங்குறதான், வேறு எந்த வேலையும் இல்லை. இப்போ தான் போஸ்ட் ஆச்சு. 11:45 தான் போஸ்ட்டே ஆகிருக்கு. நான் போட்டது 11 மணிக்கே போட்டேன். 3/4 மணி நேரம் அது யூடியூப்பில் சரி பண்ணிட்டாங்க. ப்ராசஸிங் வந்து இப்போ தான் போஸ்ட் ஆகிருக்கு. இதோட இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிறேன். Day 22 have successfully. Day 22 have completed. Just 9 more days to go.